பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. ஒபதியா 21வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும் என்பதாக. ராஜ்யம் கர்த்தருடையது, கிங்டம் ஷால் பி த லார்ட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வேதாகமத்தில் பரலோக ராஜ்யம் மற்றும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அநேக இடங்களில் பார்க்கலாம். யோவான் முதலாக பிரசங்கம் செய்தது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் என்பதாக மத்திய 3:2 கூறுகிறது. இயேசுவும் முதலாக பிரசங்கம் செய்ய தொடங்கிய போது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்று மத்திய 4:17 கூறுகிறது. இப்படியாக ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் செய்ய வந்தவனும் இயேசுவும் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் செய்தார்கள். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலும் அவருடைய நாமத்திற்கு அடுத்து வருவது பரலோக ராஜ்யத்தை குறித்ததாய் காணப்படுகிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் போதித்த போது சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது என்றெல்லாம் சொன்னவர் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றும் கூறினார். முதலாவது பரலோக ராஜ்யத்தை மற்றவர்களிடமோ மற்ற பட்டணங்களிலோ மற்ற நாடுகளிலோ தேடாமல் அது உங்களுக்குள்ளாக விதையாக விதைக்கப்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலையும் கர்த்தர் உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிறார். அதை வைத்து பூலோகத்திலே நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு நாம் எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யம் விரிவடைய அவருடைய ஆயுதங்களாக இருக்கிறோம். நம்மை கொண்டே கர்த்தருடைய ராஜ்யத்தை கர்த்தர் கட்டுவார். நாம் ஏதோ இந்த பூமிக்குரிய சில கட்டிடங்களை மாத்திரம் கட்டும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. பவுல் சொல்லுகிறான், மேலானவைகளை நாடுங்கள் என்பதாக. ஆகையால் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட அதிகமாய் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் மோட்சத்திற்கு போக வேண்டும் என்று இங்கும் அங்குமாக அலைந்து திரிகிற கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்டு. அவர்களெல்லாம் மீட்படைய செய்வதும் அவர்களுக்கு தேவராஜ்யத்தின் நிச்சயத்தை கொண்டு வருவதும் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதில் நாம் எடுக்கிற பிரயாசம். ஆகையால் பூமியில் வாழும் நாட்களில் ஒரு கூட்ட ஜனத்தை மீட்டெடுக்கவும் சபைகள் கட்டவும் சுவிசேஷம் எங்கும் பரவவும் செயல்படுவோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் எங்களை நாங்கள் இணைத்து கொண்டு ஓடத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொன்னீரே. அறுவடைக்கு ஏற்ற ஒரு வேலைக்காரர்களாய் நாங்கள் இந்த நாட்களில் எழும்பி கர்த்தருக்காய் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் இந்த பண்டிகை கால நாட்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதங்களிலும் மனமகிழ்ச்சியின் நாட்களாய், சந்தோஷத்தின் நாட்களாய், சமாதானத்தின் நாட்களாய் காணட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளித்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.